கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாய் நமக்கு தருகிற வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்திலிருந்து 39வது வரைக்கும் உள்ள வசனங்கள். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவருடைய 12 சீஷர்களும் அக்கறைக்கு செல்லும்படியாய் படவில் ஏறி பிரயாணம் பண்ணும் பொழுது ஒரு பலத்த சுழல் காற்று படவு மேலே மோதி அது நிரம்பத்தக்கதாய் அதில் இருக்கிற சீஷர்கள் மடிந்து போகத்தக்கதான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. உடனே சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை போய் எழுப்புறாங்க. ஏன்னா ஆண்டவர் கப்பலின் பின்னணியத்தில் தலையணை வைத்து நித்திரை செய்கிறார் என்று மற்ற சுவிசேஷங்களை நம்ம பார்க்குறோம். இந்த இடத்துல இந்த சம்பவங்களில் அநேக ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசி உணர்த்தி நம்மை பலப்படுத்துகிற காரியம் என்ன தெரியுமா? பிதாவாகிய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல தேவ பிள்ளைகளாகிய நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டும் என்றுதான் நம்மை முன்குறித்து அவர் தெரிந்து கொண்டார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்மை முன்குறித்து அழைத்து நீதிமான்களாக்கி மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்போ தேவ பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக பரிசுத்த ஆவியானவரால் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். எப்பொழுது அந்த ப்ராசஸ் முடிகிறதோ அப்பொழுது நம்முடைய தேவன் நம்மை அழைத்து செல்வார். இப்போ இந்த சூழ்நிலையில் இங்கே 13 பேர் இருக்கிறாங்க. சீஷர்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் சேர்த்து நம்ம பார்த்தோன்னா 13 பேர். இந்த 13 பேரில் 12 பேர் ஒரே விதமான காரியத்தை வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணுறாரு. நாம் இந்த 12 பேரை பார்த்து அவர்களைப் போல மாறும்படியாய் அல்ல தேவ பிள்ளைகளாகி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல மாறும்படியாய் அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் செய்து நடப்பித்த காரியங்களை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தும்படியாகத்தான் பிதாவாகி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல இந்த சூழ்நிலையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? அவர் அந்த சூழ்நிலை பொருட்படுத்தவே இல்லை. அவர் தாம் செய்த காரியத்தில் அவர் சமாதானமாய் அவர் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலை சீஷர்கள் சொன்னது போல அவர்களுடைய ஜீவனையும் போக்கத்தக்கதான ஒரு மோசமான சூழ்நிலை. ஆனால் அந்த காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாதிக்கவில்லை. இன்னும் சொல்லணும்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலையை மைண்ட் பண்ணவே இல்லை. அது நிமித்தம் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வேதம் ஒரு காரியத்தை தெளிவாய் கற்றுத்தருகிறது. என்ன தெரியுமா? அதன் பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த எந்த ஒரு படவு பிரயாணத்திலும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரல. இப்போ தேவ பிள்ளைகளாகி நமக்கு இந்த சம்பவத்தை வைத்து தேவன் கற்றுத்தருகிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? எந்த ஒரு சூழ்நிலையும் தேவ பிள்ளைகளாகி நம்மை பாதிக்கக்கூடாது. அது நம்முடைய ஜீவனை போக்கத்தக்கதான மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அது நமக்குள் இருக்கிற தேவனால் கொடுக்கப்பட்ட சமாதானத்தை குலைக்கக்கூடாது. எவன் ஒருவன் சமாதானமாக இருக்கிறானோ அவனால் தான் நித்திரை செய்ய முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு? எந்த இடம் முதல்ல உடையும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயப்படுறாங்களோ அந்த பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து அவர் சுகமாய் நித்திரை பண்ணுகிறார். இவங்க போய் அவரை எழுப்பினதுக்கப்புறம் தான் அவர் எழும்புறார். அப்போ அவர் என்ன பண்ணலை? அந்த சூழ்நிலையினால் அவருடைய நித்திரை எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் ஆகலை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான். நம்மை சூழ்ந்து என்ன காரியங்களும் பிசாசு ஏற்படுத்தினாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், யார் எதிர்த்தாலும், யார் கைவிட்டாலும், என்ன நடந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய சமாதானத்தை, தேவனால் கொடுக்கப்பட்ட நித்திய நிறைவான சமாதானத்தை, பரலோகத்தின் சமாதானத்தை அது குலைக்கக்கூடாது. நம்முடைய மைண்ட் அது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம அதை மைண்ட் பண்ணவே கூடாது. இதுதான் கர்த்தர் நமக்கு இந்த நாளில் கற்றுத்தருகிற காரியம். இது ஒரு பிரதானமான காரியம். ஏன்னா ஒரு சின்ன விஷயம் வந்தாலும் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு காணாம போகிறது சமாதானம் தான். இங்கே சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க? எந்த இடத்துல ஆண்டவர் நித்திரை செய்கிறாரோ அதே இடத்துல அவர்கள் மடிந்து போகிறோம் என்று சொல்லி அவங்க ஆண்டவரை நோக்கி அவங்க என்ன பண்ணுறாங்க? அவங்க அலறாங்க. அவங்களுக்குள்ள இப்போ சமாதானம் இருக்குமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை. இதுதான் பிசாசும் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு காரியம்.
ஏன் பிசாசு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் கொண்டு வரான் தெரியுமா? எப்பொழுது தேவ பிள்ளை ஒரு சூழ்நிலையை பார்த்தோ இல்லை சூழ்ந்து நடக்கிற ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து அவர்கள் பயந்து தனக்குள் தேவன் வைத்த சமாதானத்தை இழந்து போகிறார்களோ, அந்த சூழ்நிலைக்கு அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்களோ, அப்போ அவங்க எதை மறந்து போகிறாங்க தெரியுமா? தன்னோடு கூட இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மறந்து போகிறாங்க. அது மாத்திரமில்ல, தனக்காக ஜீவனையை தந்த ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நாங்கள் மடித்து போகிறோம், உங்களுக்கு கவலை இல்லையா என்று கேட்குற அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவங்களுடைய சூழ்நிலை அவங்கள தள்ளிடும். இதுதான் பிசாசு எதிர்பார்க்கிற காரியம். எந்த சூழ்நிலையிலும் மனரம்யமாய் சமாதானமாய் என்ன நடந்தாலும் அது என்னை பாதிக்காது, எனக்கு என் தேவன் தந்த வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி மன உறுதியாய் யார் இருக்கிறார்களோ அவங்களால என்ன பண்ண முடியும் தெரியுமா? எந்த நிலையில் இருந்தாலும் தேவன் தன்னோடு கூட இருக்கிறதை உணர முடியும். அதனால அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? முறுமுறுக்க மாட்டாங்க. ஐயோ நான் மடிந்து போகிறேனே, கவலை இல்லையான்னு சொல்லி தனக்காக ஜீவனையே தந்த ஆண்டவரை நோக்கி அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களுடைய ஜீவனை நேசித்ததுனால தன்னுடைய ஜீவனை கொடுத்தவர். யோசேப்பின் வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். சிறைச்சாலையில் இருந்த பொழுதும் அவன் எந்த விதத்திலும் தேவனை நோக்கி முறுமுறுக்கவில்லை. இத்தனைக்கும் அவன் என்ன பண்ணலை? தப்பே பண்ணலை. தவறு செய்யாமல் இருந்தும் அவன் தண்டிக்கப்பட்டான். ஆனாலும் அவன் என்ன பண்ணலை? முறுமுறுக்கலை. ஏன் தெரியுமா? கர்த்தர் தன்னோடு கூட இருக்கிறதை அவன் உணர்ந்தான். அந்த சூழ்நிலை அவனை டிஸ்டர்ப் பண்ண அவன் அலோவ் பண்ணலை. எனக்கு வார்த்தை இருக்குது, இப்போ வார்த்தையை நோக்கி தான் என்னுடைய வாழ்க்கையை என்னோடு கூட இருக்கிற தேவன் நகர்த்துகிறார். அக்கறைக்கு போவோம் என்று சொன்னவர் அந்த அக்கறையை நோக்கி தான் என் வாழ்க்கை படகை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அப்போ அதில் வரக்கூடிய எல்லா சூழ்நிலையும் எனக்கு ஃபேவராக தான் இருக்கும். அது நன்மையோ தீமையோ எல்லாம் எனக்கு நன்மைக்காகவே. ரோமர் 8:28 பிரகாரம் அன்று இவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அது மாத்திரமல்ல, இதில் இன்னொரு காரியத்தையும் தேவன் நமக்கு கற்றுத்தருகிறார். அதுதான், அவர் அந்த பிசாசு கொண்டு வந்த அந்த சூழ்நிலையை மைண்ட் பண்ணாதனால பிசாசு என்ன புரிஞ்சுக்கிட்டான்? இனிமே ஒரு சூழ்நிலை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினாலும் அவர் அதை மைண்ட் பண்ண மாட்டார். அதனால் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்கணும்னு சொல்லி அவனே என்ன பண்ணிடுவான்? அவனே அவரை விட்டு விலகி போயிடுவான். ஆனால் சீஷர்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தனித்து ஜெபிக்க போன பிற்பாடு இவங்க என்ன பண்ணுறாங்க? அக்கறைக்கு போகிறாங்க. அப்படி போகும் பொழுது இதே போல் அவர்களுடைய ஜீவனை சேதப்படுத்தும்படியான ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு ஏற்படுது. ஏன் தெரியுமா? முதல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோடு இருக்கிறதை உணராமல் பிசாசினால் கொண்டு வரப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு இவங்க உடனே ரியாக்ட் பண்ணி தனக்குள்ளே தேவன் வைத்த அந்த மேலான சமாதானத்தை இழந்து போனதுனால பிசாசு என்ன நினச்சிட்டான்? இனிமேல் இப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாலும் இவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணிடுவாங்க? சீக்கிரமாக ஆண்டவர் கொடுத்த சமாதானத்தை இழந்து போய் மறுபடியும் ஆண்டவருக்கு விரோதமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் மறுபடியும் கொண்டு வரான். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு தேவன் இந்த சம்பவத்திலேருந்து கற்றுத்தருகிற பிரதானமான காரியம் என்ன தெரியுமா? எந்த சூழ்நிலைக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரே பிரச்சனை தொடர காரணம் என்ன தெரியுமா? நம்ம அதுக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணுறோன்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை மறுபடியும் தொடருதுன்னா அந்த பிசாசை மறுபடியும் அந்த பிரச்சனையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்படியாய் நாம் அதுக்கு ரொம்ப இடம் கொடுக்குறோம், அதுக்கு ரொம்ப ரியாக்ட் பண்ணுறோம், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த பிரச்சனையினால் நம்ம சோர்ந்து ஜெபிக்க முடியாமல், வசனம் வாசிக்க முடியாமல் நம்ம தளர்ந்து போகிறோம். அது பிசாசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும்? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணாமல், அதை மைண்ட் பண்ணாமல், நமக்குள்ளே தேவன் வைத்த சமாதானம், நமக்குள்ளே தேவன் விதைத்த வார்த்தைகள், இவைகளே நம்முடைய எதிர்காலமாகவும் நம்முடைய வாழ்க்கையாகவும் மாறும் என்று சொல்லி அந்த சந்தோஷத்தில் நம்ம என்ன பண்ணணும்? எல்லா சூழ்நிலையிலும் மன ரம்யமாய் தேவனை துதித்து ஆராதிக்கிற தேவஜனங்களாக இருக்கணும். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பழகினோமே ஆனால், இது எடுத்தோடனெலாம் வராது, போக போக நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும், நம்ம இப்பொழுது நெருக்கிற எல்லா சூழ்நிலைகளும் நம்மை விட்டு மாறி போக வேண்டுமே ஆனால், நம்மை நோக்கி வருகிற எல்லா பிரச்சனைகளையும் நம்ம மைண்ட் பண்ணாமல், அதை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல், அதை கண்டுக்காமலே இருந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிசாசுக்கு என்ன ஆகிடும்? அவனுக்கு நோஸ்கட் ஆகிடும். எத்தனை தடவை அந்த பிரச்சனையை கொண்டு போனாலும் அவள் அதை மைண்ட் பண்ணவே மாட்டான். அதனால் நம்ம இதை திரும்ப என்ன பண்ண வேண்டாம்? வீணாக நம்ம டைம் வேஸ்ட் பண்ணி இதை அவளுக்கு கொண்டு போக வேண்டாம்னு சொல்லி பிசாசே நம்முடைய பாதையிலேருந்து விலகி போயிடுவான். இப்போ தேவ பிள்ளைகளாகி நமக்கு தேவன் இந்த சம்பவத்திலேருந்து இன்றைய நாளில் நம்ம கற்றுத்தருகிற பிரதானமான காரியம் அதுதான். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறோம். இல்லைனா நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அவர்கள் மடிந்து போகிற ஒரு சூழ்நிலை அவர்கள் கண்களுக்கு முன்பாக வந்ததோ, இதை காட்டிலும் பெரிய பெரிய சூழ்நிலைகள்லாம் அறிந்தும் அறியாமலும் நம்முடைய பாதையில் அநேக முறை நாம் தாண்டி விட்டோம். அதை தாண்டினதுனால தான் இன்றும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதிக்கிறோம். நம்முடைய பலத்தால் தாண்டினோமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக இல்லை.
ஒருவருடைய கரம், ஒருவருடைய புயம் நம்மை பலப்படுத்தினது. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய ஜீவனை நம்மை காட்டிலும் அதிகமாய் நேசித்து அதை இழந்து போக விரும்பாமல் நம்முடைய ஜீவனை நித்திய ஜீவனிலே கொண்டு களிகூற பண்ண வேண்டும் என்றுதான் நமக்காக அவர் தம்முடைய ஜீவனை தந்தார். இதை உணர்ந்த தேவ பிள்ளைகளாய், இம்மட்டுமா என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார், இம்மட்டுமா எனக்கு வார்த்தையை தந்து பலப்படுத்தினவர் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நிறைவேற்றி என்னில் என்னுடைய தேவன் மகிமைப்படுவார் என்று சொல்லி தேவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர், மாறாதவர். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஒரு நெருக்கத்தில் நாம் இருந்தாலும் அதிலிருந்து நம்மை விடுவிக்க வல்லவரும் போதுமானவரும் உண்மை உள்ளவருமாக இருக்கிறார் என்பதை உணர்ந்து தேவ பிள்ளைகளாகி நாம் கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து மகிழ தேவனால் தரப்பட்ட சமாதானத்தை காத்துக்கொள்வோம். எதுவும் நம்மை சேதப்படுத்தாது. அக்னி சூளையாக இருந்தாலும் அந்த நெருப்பின் வாசனை கூட நம்முடைய வஸ்திரத்தில் வராதபடிக்கு நம்மை காக்க நம்முடைய தேவன் போதுமானவரும் உண்மை உள்ளவரும் வல்லவருமாயிருக்கிறார். அவர் நல்ல தகப்பன், கைவிடவே மாட்டார், நிச்சயமாய் கைவிட மாட்டார். வந்து நம்மை அழைத்து செல்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவருடைய ரகசியவர்களை அவர் வந்து நம்மை அழைத்து செல்லும் வரைக்கும் அவருடைய வார்த்தை நம்மை மேற்கொண்டு நமக்குள் கிரியை செய்யும்படியாய் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். பிசாசினால் கொண்டு வரப்பட்ட எந்த சூழ்நிலையும் என்னை மேற்கொள்ளாது, என்னுடைய பாதையை தடுக்காது. எனக்கு என் தேவன் நியமித்த பாதையிலே அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவருடைய பலமாகிய பரிசுத்த ஆவியானவரால் நான் நடத்தப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் காலைதோறும் புதிய கிருபையை தந்து நித்திய ஜீவனில் என்னை கொண்டு சேர்க்கும் வரைக்கும் என் பாதங்கள் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களை கொண்டு என்னை காத்துக்கொள்வார் என்ற நிச்சயத்தோடு தேவ பிள்ளைகளாகிய நாம் முழுமையாய் நம்முடைய பரிசுத்தராகிய தேவனுக்கேற்ற பரிசுத்தமாய் வாழ நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். சொன்னவர் சொல்லியபடியே தம்முடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை